இதுதான் யானமுள்ளி சங்கு. முள்ளிச்சங்குகளில் ஏகப்பட்ட வகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். யானமுள்ளி, குதிரைமுள்ளி, கழுதுமுள்ளி, இதெல்லாம் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இந்த மாதிரி பேரை தான் எங்களுக்கு வியாபாரிகள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் கடல்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது ஆரம்பத்தில் இது வந்து என்ன பேர் அப்படிங்கிறது தெரியாது. வாங்குறதுக்காண்டி வருவாங்க பார்த்தீங்களா வியாபாரிகள், அவங்க தான் இந்த முள்ளிகளுக்கெல்லாம் தரம் பிரித்து யானமுள்ளி, குதிரைமுள்ளி, கழுதுமுள்ளி இந்த மாதிரி பேர் வைப்பாங்க. கொட்டாங்கி, அப்புறம் முள்ளிச்சங்கு, இந்த மாதிரி வகை வகையான பேர்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு சரி இது யானமுள்ளி, இது குதிரைமுள்ளி அது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு கடற்கரைகளில் நிறைய இடங்கள்ல இதுக்கு பேர் பொதுவாகவே யானமுள்ளி, குதிரைமுள்ளி, கழுதுமுள்ளி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் வந்து மாறுபடலாம். இந்த குதிரைமுள்ளி, கழுதுமுள்ளி சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு முள்ளிச்சங்குகளுமே வந்து 1972 தடை விதிச்சிட்டாங்க. இந்த யானமுள்ளிக்கும் அதே சமயத்தில் தடை விதிச்சது தான். அதுக்கப்புறமா மறுபரிசீலனை செஞ்சு இந்த யானமுள்ளியில் வந்து எடுக்கலாம், மீனவர்கள் வந்து இதை விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபரிசீலனை செஞ்சு கொண்டுட்டு வந்தாங்க, திருத்தம் கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த முள்ளியில வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரொம்பவும் ரேர் தான். இப்போ வந்து இந்த முள்ளிகள் அப்படிங்கிறக்காண்டி யாரும் வலை இழக்கிறது இல்லை, இறங்கி வேட்டையாடுறதும் இல்லை. சப்போஸ் நாங்கள் சிங்கிகளுக்கோ சங்குகளுக்கோ வலை இழக்கும் போது இந்த முள்ளிகள் வந்து 1-2 வரும், எடுத்து நாங்கள் கரையில் கொடுத்தோம்னாக்கா ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ வியாபாரிகள் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அந்த சதை வந்து நல்ல உயிரோடு இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்